வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது தரவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வந்து தகவல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதில வந்து நம்ம முதல் பார்க்க போறது என்ன அப்படின்னா, வணிக தகவல் அமைப்புனா என்ன? ஸோ வணிக தகவல்னா என்ன? அதோடைய அமைப்புனா என்ன? அப்படின்னு பார்க்க போறோம். இதில வந்து என்னன்னா, உப தலைப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, தரவு மற்றும் தகவல்னா என்ன? அது வந்து முதல் தலைப்பு. அடுத்து வணிக தகவல் அமைப்பு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தரவ வந்து எப்படி மேலாண்மை பண்றது, அது வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், என்டர்பிரைஸ் ரீட்டெயில் பிரைஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஜிடிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து தகவல்னா என்ன? இருக்கிற காலகட்டத்தில வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் எரா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்ப டிஜிட்டல் எரா அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லாமே கணினி மயமாகுது. ஸோ கணினி மயம், இணையதளம் அது மாரி வந்து அ பிசினஸ் அ வணிகம் இது எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து அ தகவல் தொழில்நுட்பம் வந்து வந்துருச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. ஸோ அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்ப முன்னாடி இருந்த காலங்கள் மாரி இல்லாம, இப்போ வந்து த தற்போது உள்ள சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம வந்து மாறிக்கணும். இப்ப தகவல் தொழில்நுட்பம் பார்த்தோம்னா, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இதுல வந்து காமிக்குது. இதுல வந்து எத்தன பேர் வந்து மாற்றிக் கொள்ளுகிறாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த தொழில்நுட்பத்திலருந்து இப்ப வந்து இருக்கிற அ அ தொழில்நுட்பத்துக்கு வந்து எத்தன பேர் மாறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ முதல்ல வந்து தகவல்னா என்ன? இல்லைன்னா தரவுனா என்ன? அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து தரவு அப்படின்றது டேட்டா அப்படின்னு சொல்றோம். இப்ப தரவுன்றது என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு பொதுவான ஒருத்தவர் வந்து என்னன்னா, அவருடைய தகவல வந்து குடுக்குறார். அவர பத்தின வந்து இத வந்து குடுக்குறார். அவர பத்தி வந்து சொல்கிறார். ஸோ அப்ப அது எல்லாமே என்ன அப்படின்னா, அது வந்து தரவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப அவர் குடுக்குறது வந்து என்னன்னா, எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவரோட பேர் வந்து ஜாஸ்பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரு. அதுக்கப்புறம் அவருடைய மொபைல் நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட அட்ரஸ் வந்து இருக்கு. இப்ப இது வந்து என்ன அப்டின்னா, அவர் வந்து மாற்றி கூட குடுக்கலாம். அதாவது என்னன்னா, முதல்ல வந்து அவருடைய முகவரிய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அவருடைய தொலைபேசி எண்ண குடுத்துட்டு, அது மாதிரி வந்து மாற்றி கூட குடுக்கலாம். ஸோ, அப்ப என்ன சொல்ல வரோம் அப்டின்னா, இந்த வந்து தரவு அப்டின்றது என்ன அப்டின்னா, அது வந்து ஃபார்ம் அப்டின்னு சொல்லுவோம். ராவா இருக்கிறது. ஸோ, அப்டின்றது என்னன்னா, எது முதல்ல வந்து என்னன்னா இருக்கிறது. ஸோ, அத வந்து என்னன்னா, அத வந்து அ அத வந்து என்னன்னா, தேவையற்றதெல்லாம் நீக்கிட்டு, அத வந்து என்னன்னா, நம்ம வந்து எது எதெல்லாம் முக்கியமோ, அத மட்டும் நம்ம வரிசைப்படுத்தணும்னா, இப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்றது என்னன்னா, இந்த மாரி வரிசைப்படுத்தி இருக்கும். ஸோ, அவருடைய பேர் என்ன? முகவரி என்ன? அவருடைய தொலைபேசி எண் என்ன? இது மாரி வந்து வரிசைப்படுத்தி இருக்கும். ஸோ, இந்த மாரி வரிசைப்படுத்தியிருந்தாங்க அப்டின்னா, அதுக்கு பேர் வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ, முதல்ல இருந்தது வந்து டேட்டா, அடுத்து இருக்கிறது வந்து இன்ஃபர்மேஷன். அப்ப டேட்டான்றத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அத வந்து என்னன்னா எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உள்ளீடு வாங்கிட்டோம். அத வந்து என்னன்னா ப்ராசஸ் பண்றோம். ப்ராசஸ் பண்றோம்னா, எது தேவையற்றதோ அத ரிமூவ் பண்ணிடுறோம். அதுல வந்து என்னன்னா, நம்ம எது முக்கியமானவைகளோ அத மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ அத ப்ராசஸிங் பண்ணிட்டு, நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்டின்னா, அது பேர் வந்து என்னன்னா, நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இன்ஃபர்மேஷன்றத ப்ராசஸ்டு டேட்டான்றது சொல்லலாம். ஸோ எப்ப வந்து டேட்டான்றது முதல்ல உருவாச்சு அப்டின்னா, 1640லயே வந்து என்னன்னா உருவாயிருச்சு. டேட்டான்ற சொல் வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து என்னன்னா சேகரிக்கப்பட்ட ஒன்று அப்டின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து 4 பேர்ட்ட வந்து கேட்டோம் அப்டின்னா, அவங்கட்ட இருந்து சேகரித்து வைப்போம். ஸோ அப்ப அதுலருந்து என்னன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு தகவல வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது பேர் வந்து நம்ம வந்து அதுலருந்து கண்டுபிடிக்கிறது வந்து தகவல், சேகரித்து வைக்கிறது வந்து டேட்டா. அப்ப சேகரித்து வைக்கிறது வந்து எல்லாமே என்னன்னா டேட்டா. அடுத்து அதுலருந்து பெறக்கூடியது என்ன அப்டின்னா தகவல். இப்ப இந்த மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னன்னா, டேட்டாலருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் போறோம். இதுலருந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதுலருந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரிஃபைன் பண்ணிட்டே வந்தோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து என்னன்னா ரிஃபைன் பண்ணிட்டே வந்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து விஸ்டம் அப்டின்றது கிடைக்கும். ஸோ விஸ்டம்ன்றது தான் என்ன அப்டின்னா, நம்ம நாலெட்ஜ், விஸ்டம் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, நம்மளுடைய பகுத்தறிவு அத வந்து குறிக்கிது.
ஸோ அது வந்து என்னன்னா மேம்பட்டுக்கிட்டே போகும். ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து என்னன்னா, அத வந்து என்னன்னா தேவையற்றவைகள வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அதே மாதிரி எப்படிலாம் வந்து என்னன்னா, அத வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா, தரவு வந்து தகவலா வந்து மாறும். அது வந்து நம்மளுக்கு வந்து பகுத்தறிவு, ஸோ ஞானத்த வந்து குடுக்கும். ஸோ முதல்ல இருக்கிறது வந்து பகுத்தறிவு, அடுத்து இருக்கிறது வந்து ஞானம். இப்ப வணிக தகவல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு வந்து புதுசா வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுல வந்து நம்ம வந்து பயன்படுத்த போறோம் அப்படின்னா, நம்ம வந்து வணிகத்துல வந்து பயன்படுத்த போறோம். அதாவது பிசினஸ்ல வந்து பயன்படுத்த போறோம். ஸோ இப்ப எதுக்காக இத வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தகவல் தொழில்நுட்பம் வந்து என்னன்னா நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அப்ப வந்து என்னன்னா, அது நம்மளுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மாற்றிக்கொள்ள வந்து அது உபயோகப்படுது. அது 1. 2வது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னா, அது வந்து என்னென்ன மாதிரி வகைகள் படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு வணிகம்னு இருக்கு அப்படின்னா, அது யார் என்னென்னலாம் வகைப்படும் அப்படின்னா, அது வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு வணிகமா இருக்கலாம். ஸோ அதாவது என்னன்னா, அவங்க அப்பா வந்து நடத்தின வணிகத்த வந்து அவரோட பையன் வந்து நடத்தலாம். ஸோ இது மாதிரி வந்து தனியாருக்கு சொந்தமானது. அப்ப அதுல வர்ற லாபம், நஷ்டம் எல்லாமே யாருக்கு அப்படின்னா, அந்த தனியாருக்கு மட்டும் தான் சொந்தமானது. ஸோ இது வந்து முதல் வகை. 2வது என்ன அப்படின்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அதாவது லாபத்திற்காக அல்ல, தொண்டுக்காக செய்றது அப்படின்றது தான் 2வது வகை. ஸோ இப்ப சில பேர் வந்து என்னன்னா, நான் வந்து என்னன்னா, அதுலருந்து எனக்கு லாபம் வந்து முக்கியம் கிடையாது. அவங்க வந்து நெறைய பேர் பயனடைந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அடுத்து 3வது வகை என்ன அப்படின்னா, அரசுக்கு சொந்தமானது. ஸோ அரசே ஏற்று வந்து சில வணிக நிறுவனங்கள வந்து நடத்தும். ஸோ இது வந்து 3வது வகை. இப்ப வந்து என்னன்னா, இப்ப இந்த வணிக இத வந்து என்னன்னா, எப்படி வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து எதற்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம்? நம்ம வந்து வணிகத்த வந்து எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னன்னா, அ ப அ இப்போ ஒரு தொண்டுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா, நம்மளுடைய வேலையே அதுவா இருக்கலாம். ஸோ இது மாரி வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். இப்ப வந்து என்னன்னா, 2 வகையில நம்ம வந்து இதுக்குரிய இத வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதுல வந்து என்னன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வணிக நிறுவனம் இருக்கு. அந்த வணிக நிறுவனம் வந்து எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்றது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இல்ல இது பார்ட்னர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2, 3 பேர் சேர்ந்து கொண்டு அவங்க வந்து என்னன்னா பார்ட்னர்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து என்னன்னா, அரசுக்கு சொந்தமானதுல வந்து இந்த மாரி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லாம் வராது. அதே மாதிரியே வந்து என்னன்னா, நம்ம வந்து தொண்டு நிறுவனம் பண்றவங்க வந்து, அவங்க வந்து சில பார்ட்னர் வச்சு கூட பண்ணலாம். இப்ப சில பேர் வந்து என்னன்னா, சேர்ந்து கொண்டு வந்து என்னன்னா, தொண்டு நிறுவனங்கள் வந்து பண்ணலாம். அது அது போக வந்து என்னன்னா, இந்த தனியாருக்கு இருக்கிறது வந்து என்னன்னா, சில பேர் வந்து அவங்களால வந்து இருக்கிற வணிக நிறுவனத்த வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, அத வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2, 3 தெரிந்தவர்கள வச்சு என்னன்னா, அவங்க வந்து பார்ட்னர்ஸா வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ அது மாரி இருக்கிறது தான் என்னன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப். இப்ப வந்து என்னன்னா, பிசினஸ் வந்து எப்படி வணிகம் நிறுவனம் வந்து எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்க்கு வந்து உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ தகவல் தொழில்நுட்பத்துல வந்து எப்படி வந்து அதோடைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பொதுவா வந்து என்னன்னா, வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதுல வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸோ அதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சேகரித்துக் கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த சேகரித்துக் கொண்டு இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ராசஸ் பண்ணலாம். அத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அதிலிருந்து நம்மளுக்கு வந்து என்ன தகவல் வந்து கிடைக்குமோ, அத வந்து தெரிந்து கொள்றது. தரவுல தகவல் வந்து தெரிந்து கொள்கிறது. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் வந்து பண்ணலாம். இப்ப ஒரு ஒரு எடுத்துக்காட்டா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு வணிக நிறுவனம் நடத்திட்டே வர்றோம். இப்ப யாரெல்லாம் நம்மட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தகவல வந்து சேகரித்துக் கொண்டே வந்தோம் அப்படின்னா, பின்னாடி வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து என்ன சில டிஸ்கவுண்ட்டோ ஏதோ குடுக்குறோம். அப்ப அது மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து என்றைக்குமே நம்மளுடைய வாடிக்கையாளரா வந்து இருப்பாங்க. ஸோ இது மாரி நம்ம வந்து என்னன்னா, நம்ம வந்து வணிகத்த வந்து வணிகத்துல வந்து தகவல் தொழில்நுட்பத்தோட பங்கு. இப்ப பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதாவது என்னன்னா, நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்துல வந்து இப்ப வந்து எப்படி வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து என்னன்னா உள்ளீடா வந்து என்ன வாங்குறோம் அப்படின்னா, ஐடி செக்டார்ல இருக்கிற ரிசோர்ஸஸ வந்து வாங்குறோம். என்னென்னலாம் வந்து அதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதோ, அது எல்லாத்தையும் வாங்குறோம்.
அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்றோம். ஸோ ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அதை வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்னன்னா மேம்படுத்துறோம். அதற்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா வெளியீடு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் சொல்றதா என்ன அப்படின்னா நம்மளுடைய வெளியீடு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றத பயன்படுத்துவோம். ஸோ ஃபீட்பேக்ன்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது அதை பத்தின வந்து இதை வந்து என்னன்னா நம்ம வந்து வாங்குறோம். ஸோ அவங்களுடைய என்ன வந்து அவங்க வந்து இது பண்றாங்களோ அதை வந்து வாங்குறோம். அது பேர் ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல். இப்போ வந்து என்னன்னா எப்படிலாம் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை வந்து வணிகத்துல வந்து உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா என்னென்னலாம் பரிவர்த்தனை நடந்திருக்கோ அந்த பரிவர்த்தனை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சேமித்து கொண்டே வரலாம். எதுக்காக அப்படின்னா யார் யாரெல்லாம் நம்மகிட்ட வந்து என்னன்னா பரிவர்த்தனை பண்றாங்க, அதெல்லாம் யார் யாரெல்லாம் நம்மகிட்ட வணிகம் பண்றாங்க அது வந்து தெரிந்து கொள்றதுக்காக முதல்ல. அடுத்து 2வது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா எல்லா தகவலையும் ஸோ நம்ம என்னென்னலாம் வந்து அதில் பயன்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா, யார் யாரெல்லாம் வந்து என்னன்னா அதில் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து தகவலை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா தகவல் மேலாண்மை அமைப்புன்னு சொல்லுவோம். அதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவோம்னா எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா இப்போ நம்மளுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாயிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா யார் யாரெல்லாம் நம்மகிட்ட வந்து தொடர்ச்சியா வந்து வணிகம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் சில தள்ளுபடி வந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ நம்ம எவ்வளவு வந்து என்னன்னா தள்ளுபடி கொடுக்கறது, ஸோ அவங்க எத்தனை வருஷம் நம்மளோட இருக்காங்க, ஸோ எத்தனை வருஷம் நம்மளுக்கு வந்து வணிகம் பண்றாங்க, ஸோ இது மாதிரி முடிவு எடுக்கிறது தான் என்னன்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நம்மளுடைய வணிகத்துல வந்து என்னென்னலாம் வந்து இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நம்ம வந்து ஆட்டோமேட் பண்றது. ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே பண்றது வந்து என்னன்னா நம்ம தகவல் தொழில்நுட்பத்தோட முக்கிய பங்கு. இப்ப நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து தகவலை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டோம். ஸோ அது வந்து என்னவா இருக்கலாம்னா நம்ம டிரான்சாக்ஷனா இருக்கலாம், அதாவது பணவர்த்தனையா இருக்கலாம், பண பரிவர்த்தனையா இருக்கலாம், இல்லைன்னா வந்து என்னன்னா வணிகத்துல இருக்கிற ஒவ்வொரு இதா இருக்கலாம். ஸோ இப்ப நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம வந்து என்னன்னா சேமித்து வைக்கிறது. அப்ப பார்க்கும்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேவை. அதாவது இந்த தரவு எல்லாத்தையும் நம்ம மேலாண்மை பண்றது நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒண்ணு. ஸோ அப்ப எப்படி வந்து நம்ம வந்து மேலாண்மை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது லாஜிக்கலா வந்து சிமிலரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணணும். ஸோ லாஜிக்கலா குரூப் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்னா தர்க்க ரீதியா வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து என்னன்னா நம்ம வந்து தொகுக்கிறது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நம்ம தர்க்க ரீதியா தொகுக்கிறது, அதாவது லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் சிஸ்டம். இப்ப இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 2 விதம் தேவை. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒண்ணு தேவை. அதாவது அந்த மென்பொருள் வந்து தேவை. ஸோ அதாவது என்னன்னா அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற மென்பொருள். அதற்கு போக மேல என்ன தேவை அப்படின்னா அதற்கு தேவையான மேலாண்மை அமைப்பு வந்து தேவை. அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா என்ன வந்து இது வேணுமோ அது வந்து தேவை. ஸோ இந்த 2 இது இருந்தா போதும். ஸோ ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா மென்பொருள், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அந்த அமைப்பு. இது 2ம் வந்து வேணும். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்தை வந்து டேட்டாபேஸ்ல சேவ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பொதுவா வந்து என்னன்னா டேட்டாபேஸோடைய ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கீமா அப்படின்றது என்ன அப்படின்னா எப்படி நம்ம வந்து தகவல் எல்லாம் வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைக்கப்பட்ட ஒரு தன்மை. அதாவது என்னன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து என்னன்னா தகவலை வந்து நம்ம சேமிக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு சில வந்து ரூல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கீமாவை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா தகவல் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டே வருவோம். அதாவது அந்த ஸ்கீமாவை வந்து நம்ம வந்து பின்பற்றி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து என்னன்னா சேமித்து கொண்டே வருவோம்.
இப்ப டேட்டாபேஸ் ஸ்கீமா யூஸ் பண்றனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் வந்து ஏதோ ஒரு தகவல வந்து குடுத்துருக்கேன். அது பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற தகவலா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அத மீட் எடுக்கலாம். ஸோ அப்ப மீட் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்டின்னா, ரெக்கவரி அப்டின்னு சொல்லுவோம். அடுத்து 2வது என்ன அப்டின்னா, நம்ம வந்து தகவல வந்து அ அ எதுவுமே வந்து யாருமே வந்து அத வந்து இது பண்ண முடியாத மாரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்னன்னா அ பாதுகாக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்டின்னா, டேட்டாபேஸ் புரொடெக்ஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, நம்ம வந்து தகவல வந்து என்னன்னா, ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கட்ட வந்து என்ன பண்ணலாம்னா, பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா, டேட்டாபேஸ் ஷேரிங். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தகவல வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு தேவைக்கு ஏத்த மாரி நம்ம மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து டேட்டாபேஸ் மேனிபுலேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம எதுல பண்ண முடியுது அப்டின்னா, நம்ம வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்டின்றதுல பண்ண முடியும். இப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல வந்து என்னென்னலாம் வந்து என்னன்னா, அதோடைய இது இருக்கு, விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதோட தன்மை என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, கன்கரன்சி கண்ட்ரோல் வந்து இதுல இருக்கும். கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அப்படின்னா, 2 பேர் வந்து ஒரே நேரத்துல வந்து டேட்டாவ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து என்னன்னா 2 பேருக்கும் ஏத்த மாதிரி அது மாறாம இருக்கணும். அதாவது இவங்க டேட்டா அவங்களுக்கும், அவங்க டேட்டா இவங்களுக்கும் மாறாம இருக்கணும். ஸோ அது மாதிரி என்ன பண்ணணும்னா, 2 பேருக்கும் வேற வேற மாதிரி வந்து அது வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இது வந்து என்னன்னா கன்கரன்சி கண்ட்ரோல். அத வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, டேட்டா ஐசோலேஷன் மூலமா கொண்டு வரலாம். ஸோ டேட்டா ஐசோலேஷன்றது என்னன்னா, என்னுடைய தகவல வந்து நான் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். வேற யாரையும் வந்து என்னன்னா பயன்படுத்த விடக்கூடாது. ஸோ இது வந்து டேட்டா ஐசோலேஷன். அடுத்து இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம தகவல் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒன்றா வந்து என்னன்னா நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா தேவைப்படும் அப்படின்னா, இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஏற்கனவே வந்து இருக்கிற டேட்டா மறுபடியும் இருந்தது அப்படின்னா, அது தேவையற்ற டேட்டாலாம் ரிமூவ் பண்ணிறலாம். அது பேரு ரிடண்டன்சி. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, நம்ம வந்து செக்யூரிட்டி இஷ்யூ. நம்ம வந்து எப்படிலாம் வந்து என்னன்னா, நம்ம வந்து பாதுகாக்கணுமோ, அந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபைல் ப்ராசஸிங்ல இருக்கக்கூடிய சில தீமைகள். அது வந்து எதுல வந்து நம்மளுக்கு போயிருது அப்படின்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் யூஸ் பண்றனால போயிருது. ஸோ அப்ப தே எதுல வந்து அந்த தீமைகள் இருக்கு? ஃபைல் ப்ராசஸிங் சிஸ்டம்ல. அப்ப எதுல வந்து அது போயிருது? டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல அது வந்து அகன்று விடுகிறது. இப்ப டேட்டா மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல பார்க்குறோம். ஸோ முதல்ல இருக்கிறது என்ன மாடல் அப்படின்னு பார்க்கும்போது, ரெக்கார்ட் பேஸ்டு மாடல். ஸோ ரெக்கார்ட் பேஸ்டு மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுடைய டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேமித்து வைப்போம். ஸோ அப்ப ரோல இருக்கிறது வந்து டப்பிள்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் காலத்துல இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு பேரு அந்த ரெக்கார்டு மூலமா வகைப்படுத்தணும் அப்படின்னா, அது வந்து என்னென்ன மாடல் அப்படின்னா, ஹைரார்கிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல் அண்ட் ரிலேஷனல் மாடல். இந்த 3மே வந்து என்ன வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்கார்ட் பேஸ்டு மாடல். அடுத்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ மொத்தமா வந்து என்னன்னா 5 மாடல்கள் வந்து இருக்கு. ஸோ டேட்டாபேஸ்ல வந்து என்னன்னா என்னென்ன மாடல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் வந்து 5 மாடல்கள் இருக்கு. முதல்ல வந்து என்ன அப்படின்னா, ரெக்கார்ட் பேஸ்டு மாடல். ஸோ அதாவது என்னன்னா, ஒவ்வொரு தனித்தனியா ரோவா வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது பேரு ரெக்கார்ட் பேஸ்டு மாடல். இதுல 3 வகைப்படும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, ஹைரார்கிக்கல் மாடல். 2வது வந்து என்னன்னா, நெட்வொர்க் மாடல். 3வது வந்து என்னன்னா, ரிலேஷனல் மாடல். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பேஸ்டு மாடல்ன்றதுலயும் 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். 2வது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். இப்ப நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல வந்து என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப டேபிள்ன்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது என்னன்னா, டிபிஎம்எஸ்ல வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலேஷன்னு சொல்லணும். ஸோ ரிலேஷன்ன்றது ஒரு டேபிள வந்து குறிக்கும். அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, டப்பிள் நான் சொன்னேன். ஒரு ரோ வந்து ஒரு டப்பிள் அப்படின்னு சொன்னேன். இங்க போட்டிருக்கோம் பாருங்க. ஈச் ரோ ஆஃப் த டேபிள் இஸ் கால்ட் அஸ் அ டப்பிள். அடுத்து அட்ரிபியூட். காலம்ல இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா அட்ரிபியூட். அதுக்கப்புறம் ஸ்கீமான்றது என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேபிள். ஸோ ஒரு டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் தான் என்னது ஸ்கீமா. அதுல வந்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இதை வந்து யார் வந்து சரிப்படுத்துவா அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது தான் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து மேலாண்மை பண்ணுவார்.
ஸோ அங்க இருக்கிற தரவு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, மேலாண்மை பண்ணக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். டிபிஎம்எஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து என்னன்னா 3 தான் இருக்கும். ஸோ ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். 2வது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து பொதுவான வந்து பயன்பாட்டிற்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, டிபிஎம்எஸ் உடைய 2 வகைகள். ஒண்ணு என்ன அப்படின்னா பொதுவான வகை. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இது எதுல பார்க்க போறோம் அப்படின்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்றதுல பார்க்க போறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எதை பத்தி சொல்லணுமோ அத மட்டும் சொல்றது. எதை பத்தி சொல்லக்கூடாதோ அத வந்து என்னன்னா, நம்ம வந்து பிரித்தெடுக்கிறது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாணவன் இருக்காங்க எடுத்துக்காட்டா அப்படின்னா, இப்போ அந்த மாணவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவன் பரீட்சை எழுதுவான். அவன் வந்து ரிசல்ட் வந்து எவ்வளோ மார்க்கு இது மட்டும் தான் அந்த மாணவனுக்கு வந்து தேவை. அது வந்து யாரு திருத்துனா? அத வந்து யாரு வந்து பேப்பர வந்து எண்ணி வச்சாங்க? ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம இங்கேயும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து தரவ வந்து எப்படி நம்ம வந்து பண்ண போறோம்னா, அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்க போறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்றது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தரவ வந்து பயன்படுத்தலாம். இப்ப அதுல 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, பிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ், லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தரவ வந்து நம்ம மாத்துறோம். மாத்தணும்னா, அது வந்து எந்த அளவுக்கு மாத்த முடியும்? ஸோ பிசிக்கலாவே போய் அத மாத்த முடியுமா? இல்ல மேலோட்டமா இருக்கிற அந்த தர்க்க ரீதியான இதுல வந்து மாத்த முடியுமா? லாஜிக்கலா தான் மாத்த முடியுமா? ஸோ இத சொன்னோம் அப்படின்னா, அது பேர் வந்து என்னன்னா, டேட்டா இண்டிபெண்டன்ஸ். இப்போ வந்து தரவு அடிப்படை மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதுல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்க்குறோம். அப்ப டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கீழ இருக்கிறவங்களுக்கு தெரியாம நம்ம வந்து தகவல வந்து என்னன்னா, நம்ம சேமித்து வைக்கிறது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாரு. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அந்த தரவு மேலாண்மை அமைப்ப வந்து என்னன்னா, நம்ம உருவாக்குனவரு. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத வந்து புதுசா கிரியேட் பண்ணலாம். ஒரு டேபிள வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, ஏற்கனவே இருக்கிற டேபிள்ல இருக்கிற கன்டென்ட்ஸ் எல்லாம் மாத்தலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அவருடைய அடிப்படையான அவரோட இது. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா, அவர் அவர் பண்ண அவருக்கு வந்து இருக்கிறது வந்து என்னன்னா, அந்த டிபிஎம்எஸ் வந்து பயன்படுத்துறவங்களுக்கு வந்து இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, மார்க்க வந்து என்னன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து டேட்டாபேஸ் அட்மினா இருக்கும். அதே மாதிரி மார்க்க வந்து என்னன்னா, என்ட்ரி பண்றவங்க வந்து டீச்சர்ஸா இருக்கும். அதாவது இவங்களா இருக்கும். அடுத்து 3வது வந்து அந்த மார்க்க வந்து யாரு வந்து இது பண்ணிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து மாணவர்களா இருக்கும். ஸோ இப்ப மாணவர்கள் வந்து என்ன பண்ண முடியும்? அந்த வந்து அந்த மதிப்பெண்ண மட்டும் என்ன பண்ண முடியும்? பார்க்க மட்டும் முடியும். ஸோ இதே இது வந்து என்னன்னா, அந்த மார்க்க என்ட்ரி பண்ண இவங்களா இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அத அவங்க வந்து அந்த டீச்சர்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து மார்க்க வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி மார்க்க வந்து அதுல என்ட்ரி பண்ணவும் முடியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வரைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்றோம். கீழ இருக்கிறவங்களுக்கு அது வந்து பண்ண முடியும். மேல இருக்கிறவங்களால பண்ண முடியாது. ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் அப்படின்றது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அப்ப எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் வந்து என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, டிடிஎல், டிஎம்எல், டிக்யூஎல், டிசிஎல், டிசிஎஸ் இது மாதிரி 5 வகைகள் இருக்கு. ஸோ டிடிஎல் அப்படின்றது எதை பத்தி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிடிஎல் வந்து நம்மளுடைய டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எதை பத்தி வரும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம புதுசா வந்து தகவல் தொழில்நுட்பத்த வந்து உருவாக்குறது எப்படி? ஸோ அந்த உருவாக்குறது, அதே மாதிரி அது தேவையில்லைன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்ன்றது என்ன அப்படின்னா, அது வந்து அதுக்குள்ள இருக்கிற வந்து தகவல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேனிபுலேட் வந்து பண்ணும். ஸோ மேனிபுலேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இல்லைன்னா அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மேனிபுலேஷன் லாங்குவேஜ்ன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் கொரி லாங்குவேஜ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து செலக்ட் இந்த மாதிரி கொரீஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து எழுதுறது. ஸோ கொரீஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிபிஎம்எஸோட நம்ம வந்து குடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி குடுப்போம் அப்படின்னா, நம்ம கொரி லாங்குவேஜ் மூலமா தான் குடுப்போம். அப்ப கொரி லாங்குவேஜ்ன்றது என்ன அப்படின்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட்ட பயன்படுத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
அது வந்து நம்ம வந்து டிபிஎம்எஸ் வந்து அது நம்மளுக்கு தேவையான தகவலை வந்து பெற்றுத்தரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றதா என்ன அப்படின்னா நம்ம வந்து டேட்டா query லாங்குவேஜ். அடுத்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்ப நான் வைத்திருக்கிற டேட்டா வந்து எல்லாரும் பயன்படுத்தலாமா இல்ல பயன்படுத்தக்கூடாதா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் query லாங்குவேஜோட கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதாவது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பரிவர்த்தனையில வந்து ஏதோ ஒரு பகுதியில வந்து என்னன்னா நம்ம வந்து மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சேமித்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். ரோல் பேக் அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து பண்றது. இப்ப டிபிஎம்எஸ்ல என்னென்னலாம் எஸ்கியூஎல் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு அப்படி சொல்லி பார்க்க போறோம். ஸோ எஸ்கியூஎல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, செட் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ முதல்ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா அடிஷன் ஆப்பரேஷன். ஸோ அடிஷன்ன்றது என்ன அப்படின்னா இரண்டு வேல்யூ வந்து என்னன்னா இரண்டு வேல்யூக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து தரவுன்னு தான் சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இரண்டையும் கூட்டுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறது தான் என்ன அப்படின்னா அடிஷன். இதை வகுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா சப்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன், டிவிஷன். இது மாதிரி 4 வகைகள் படும். அதே மாதிரி அண்ட் ஆபரேஷன், நாட் ஆபரேஷன், ஆர் ஆபரேஷன் இதெல்லாம் பண்ண முடியும். அது போக வந்துன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ், செட்டு தியரியில இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்றது வந்து செட் ஆபரேஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். அது என்ன அப்படின்னா நம்ம வந்து எது வந்து எதற்கு வந்து சின்னதா இருக்கு, எது வந்து எதற்குரிய பெருசா இருக்கு, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறதா என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது இது என்ன அப்படின்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா பகுப்பாய்வு செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஸோ பகுப்பாய்வு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்துறோம் சில தகவல்களை. இந்த தகவலை வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு பார்க்குறோம். அதாவது ஏற்கனவே இருக்கிறதோட மாற்றம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி மாற்றம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து புதிய விதிகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதுக்காக நம்ம பயன்படுத்துறதுதான் என்ன அப்படின்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். இப்போ ஒரு கணினி வந்து பயன்பாட்டுல இருக்கும்போது நான் வந்து அந்த கணினி வந்து இந்த மாதிரி இந்த வேலைகளை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வரையறுக்கிறேன். இது அந்த கணினிட்ட வந்து வேற சில ஒரு இதை வேலைகளை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டிசைட் பண்ணிடும். ஸோ இந்த வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்ன பயன்பாடு கொடுத்துருக்காரோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும். ஸோ அப்ப இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னா ஒவ்வொரு நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். ஸோ அதே மாதிரியே என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த வணிகங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவர்கள் வந்து என்னன்னா சுயமா முடிவெடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதற்கு வந்து தேவைப்படுறது தான் என்ன அப்படின்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுல வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அது வந்து டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு இதை வந்து கொடுக்குறோம், ஒரு சில பகுதிகளை வந்து கொடுக்குறோம். அந்த பகுதிகளை வந்து வைத்து நம்ம வந்து ஒரிஜினலா இருக்கிற அந்த தகவலை ஃபுல்லா வந்து அதனால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்க முடிந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கொலாபரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா பங்கீடு பண்றது. ஸோ எல்லார்ட்ட இருந்தும் என்னன்னா நம்ம வந்து ஒன்றா வந்து உட்கார வைத்து அவங்கள வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அவங்களுடைய தகவலை வந்து பங்கீடு பண்ணுவோம். அதாவது என்னன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கிற வந்து இதை வந்து ஞானத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பகிர்ந்து கொள்வோம். ஸோ இதுக்கு மூலமா கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். அப்ப டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு என்ன வந்து பயன் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மெடிக்கல் ஹிஸ்டரியிலலாம் பார்த்தோம்னா நம்ம டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் தான். ஸோ யார் என்னென்ன ஒர்க்லாம் பண்றாங்க, ஸோ என்னென்ன ஒர்க் அப்படின்றது என்னன்னா அவங்க வந்து வேலைப்பளு வந்து என்ன மாதிரி வந்து இருக்கு. ஸோ இதை வந்து என்னன்னா நம்ம வந்து இது பண்றது வந்து நம்ம வந்து டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் தான். ஸோ இப்போ இதுக்கு மூலமா நமக்கு வந்து பெறப்படுகின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து சுயமான ஒரு இதா இருக்கும். அப்புறம் வந்து என்னன்னா என்டர்பிரைஸ் ரீட்டைல் பிளானிங் சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம வந்து திட்டமிடுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய வணிகத்தை வந்து எப்படி வந்து நம்ம திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா
நம்ம வந்து என்டர்பிரைஸ் இஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த திட்டமிடல்ல வந்து என்னென்னலாம் திட்டமிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து என்னன்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா எந்தெந்த தகவலெல்லாம் பகிரணும், எந்தெந்த தகவலெல்லாம் சேமிக்கணும், இது மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதை வந்து ஐஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்தை ஒன்றுக்கொன்று இணைக்கணும். ஸோ இதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறதா என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதற்கு அடுத்து வந்து என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து செயல்திறன்ல வந்து நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்றதா என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதற்கு அடுத்து இருக்கிறது வந்து என்னன்னா கார்பரேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வெளி நிறுவனங்களை அது அவங்களுடைய கோட்பாடுகளை வந்து நம்ம வந்து பயன்பாட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது பேர் வந்து கார்பரேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது போக வந்து என்ன இருக்கு அப்படின்னா என்டர்பிரைஸ் வைடு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் ரிசோர்ஸ் பிளானிங்கும் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங்கும் என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டீரியல் வந்து அதுல பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து அது வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா அது பேர் மெட்டீரியல் ரிசோர்ஸ் பிளானிங். இதே இது வந்து என்னன்னா நம்ம வந்து இதை வந்து பண்ண முடியும். ஸோ என்டர்பிரைஸ் ரீட்டைல் பிளானிங் வந்து பண்ண முடியும். ஸோ இதுல என்னென்னலாம் வந்து என்னன்னா நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் இஆர்பி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை பிளானிங்க்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். அடுத்து இப்போ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கும் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்க்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஸோ இது வந்து பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து தகவலை மட்டும் சேமித்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதற்கு அடுத்து வந்து என்னன்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ன்றது என்னன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து என்னன்னா நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அதை வந்து மாற்றி அமைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து எதற்கு வந்து பயன்படும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சில விஷயங்கள்ல வந்து என்னன்னா நம்ம வந்து செய்யறது சரியா தவறா அது மாதிரி தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல ஏற்கனவே எடுத்த டெசிஷன் என்ன, அதனால எவ்வளவு விளைவுகள் வந்தது, இது மாதிரி நம்ம வந்து கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற மாதிரி டெசிஷனை வந்து நம்ம நீட்டிப்போம். அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து சில வகைகள் படும். அதை வந்து எப்படி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா ஆதரவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சில இது இருக்கு. அந்த ஆதரவு அமைப்புகள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு சில இது சொல்லுவாங்க. ஸோ சில இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்ன்ஷிப், இன்பிளான் ட்ரைனிங். ஸோ இது மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து என்னன்னா நம்ம வந்து கொடுப்போம் நம்மளுடைய இவங்களுக்காக. எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னா அப்பதான் வந்து என்னன்னா நம்ம ஏற்கனவே இருக்கவங்களும் நம்மளோட நீடித்து இருப்பாங்க ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து என்னன்னா இப்போ வந்து இதுவா இருக்கும், ரீசெண்டா இருக்கிற மாதிரி வரும். இப்ப ஜிடிபிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னன்னா ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது பேர் வந்து ஜிடிபிஆர். இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம வந்து தேவையற்ற ஒர்க்குகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஜிடிபிஆர் மூலமா நம்மளுக்கு வந்து தகவல் வந்து சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சரிபார்த்து கொள்வோம். அதாவது நம்ம வந்து ஒரு இதை வந்து எடுத்திருப்போம், நம்ம வந்து சில தகவல் வந்து எடுத்திருப்போம். அந்த தகவல் வந்து இப்போ ஒத்து வருமா இல்ல பழைய தகவலா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து நிலுவையில இருக்கிற வந்து சில இதை வந்து எடுத்து அதுல வந்து நம்ம வந்து சரிபார்த்து பார்ப்போம். பார்க்கும்போது அது சரியா இருந்தது அப்படின்னா அதையே நம்ம வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதையே வந்து தொடர்ச்சி இல்லைன்னா நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இப்ப இந்த ஜிடிபிஆர்லயே வந்து என்னன்னா 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் டைரக்டிவ்னு சொல்லி சொல்லுவோம், டிபிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ஜிடிபிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த இரண்டுமே வந்து என்னன்னா அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அதை ரெண்டையும் வந்து என்னன்னா கம்பேர் பண்றோம். அதாவது கம்பேர்னா நம்ம மதிப்பீடு வந்து பண்றோம். இப்போ என்னென்னலாம் வந்துன்னா ஐடில இருந்து நம்ம வந்து நடவடிக்கைகள் வந்து நடக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வணிக நிறுவனங்கள் அதே மாதிரியே வந்து தரவோடைய பங்கீடு என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்.
இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐடில இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து என்னென்ன? இத வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம சைபர் பாதுகாப்புனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். சைபர் பாதுகாப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கணினிய வந்து எப்படி வந்து பாதுகாத்துக் கொள்றது? இப்ப நம்ம வந்து திருட்டு இருக்கு. தரவு திருட்டு இது மாரி இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது? அது நடக்காம எப்படி நம்ம வந்து பண்றதுன்னு சொல்லி பார்க்கிறது தான் என்னன்னா முதல்ல. அப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, அடையாள திருட்டு வந்து நடக்கும். அது வந்து என்னன்னா, இன்ஃபர்மேஷன் தெஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து நடக்காம எப்படி பார்த்துக்கிறது? இது 2வது. அடுத்து 3வது என்ன அப்படின்னா, சில கோட்பாடுகள் இருக்கு. பாதுகாப்புக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கோட்பாடுகள். அது என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. அத பத்தி நம்ம வந்து பேசுவோம். அடுத்து 4வது வந்து என்ன அப்படின்னா, 6 முக்கியமான வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணணும்? இப்ப நம்மட்ட வந்து ஒரு கணினி இருந்துச்சு அப்படின்னா, இந்த 6மே முக்கியமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சில அத்தியாவசிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வந்து 5வது வந்து என்னன்னா, கொள்கையில வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும்? எத வந்து மாற்றி அமைக்கணும் தகவல் தொழில்நுட்பத்துக்கு அப்படி சொல்லி பார்ப்போம். அடுத்து வந்து 6வது வந்து என்னன்னா, டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஜிட்டல் மயமாக்குறது வந்து எப்படி? இது வந்து என்னன்னா 6வது. அடுத்து 7வது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிஜிட்டல் மயமாக்குறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன தாக்கங்கள் வருது? இது வந்து என்னன்னா 7வது. அடுத்து கேப்சா அப்படின்னு சொல்லி இருக்கும். இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து உண்மையாவே மனிதர் தான் வந்து என்னன்னா, இணையதளத்த வந்து பயன்படுத்துறீங்களா? இல்லைன்னா கணினி வந்து என்னன்னா, உங்கள மாரியே வந்து என்னன்னா, இணையதளத்த பயன்படுத்துதா? இது மாரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் என்னது? கேப்சா. அடுத்து வந்து ஓடிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னா, இப்பயே வந்து உங்களுக்கு வந்து மொபைல்லலாம் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை கடவுச்சொல். இந்த ஒரு முறை கடவுச்சொல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து குடுக்கக்கூடிய இது வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்த இது வந்து அதுவே வந்து கொண்டு வரும். இப்ப நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு வந்து பரிவர்த்தனை வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எப்ப நீங்க வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து நம்ம வந்து முடிச்சோம்னா தான். அப்படி முடிக்கலைன்னா நமக்கு வந்து அது வந்து கரெக்ட்டா வந்து இருக்காது. இப்ப சைபர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்க்கும்போது, தனிநபர் வந்து ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில வந்து இத வந்து நம்ம வந்து என்னன்னா, நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கணினி இருக்கு. அது வந்து என்னன்னா, ஒரு காமனா வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, அதுல வந்து நீங்க எத ஓப்பன் பண்ணணுமோ, அத மட்டும் தான் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரியே வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய கணினியில வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அத வந்து உற்று கவனிக்கணும். இல்ல அப்படின்னா, நீங்க கடைசியா தான் கவனிக்கிறீங்க அப்படின்னா, அதற்குள்ளாகவே உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கும். சைபர் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து அத வந்து தடை செய்ய முடியாம போயிடும். அப்ப ஆரம்பத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்? சில கோட்பாடுகள் இருக்கிறத வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுல வந்து நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இதுதான் வந்து என்னன்னா, த்ரெட்னா என்ன? ஹேக்கர்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப வந்து மொபைல்ல இருக்கு. அந்த மொபைல்ல இருந்து நம்ம இந்த இன்ட்ரூடர் ஏதோ சொல்லாத ஒருத்தவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய தகவல வந்து சேகரிக்கிறாரு. நம்மள பத்தின வந்து தகவல வந்து அவர் வந்து வெளியிடுறாரு. இது மாரி பண்ணக்கூடாது. இத வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இத வந்து என்னன்னா, நம்ம வந்து மெயின்டெயின் பண்றது. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு இதுல வந்து என்னன்னா, ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்ல ஒரு இதுல வந்து என்னன்னா, அவங்க வந்து அ செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து கரெக்ட்டா தான் இருக்கீங்களா? அ கணினி பாதுகாப்பு வந்து மேம்படுதுதா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அடுத்து சைபர் பாதுகாப்புல வந்து என்னென்னலாம் கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல முதல்ல இருக்கிறது வந்து ரகசியத்தன்மை. இது வந்து என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டேட்டா வந்து என்னன்னா, அவைலபிலிட்டின்னு சொல்றோம். அது கிடைக்கும்னு சொல்லி சொல்றோம். டேட்டா வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. அந்த தகவல் வந்து என்னன்னா, யாருமே வந்து அத வந்து மாற்றி அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியளிக்கணும். இத எப்படி பண்றது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. அத வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அதே மாதிரியே வந்து என்னன்னா, அ அது வந்து அ இந்த அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி இன்டகிரேட்டராவும் இருக்கும். அடையாள திருட்டு. ஒருத்தவங்கள மாரி இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா, வேற ஒருத்தவங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து போறது பேர் என்ன அப்டின்னா, அது பேர் வந்து ஹேக்கர் அ ஹேக்கர் உடைய இது அடையாள திருட்டு.
ஸோ இப்ப இந்த ஹேக்கரோடைய அடையாள திருட்டுனால நமக்கு என்ன இது வரும் அப்படின்னா, பாதிப்பு வரும் அப்படின்னா, என்னைய மாரியே வந்து வேற ஒருத்தவங்க பண்றனால, என்னுடைய முழு அக்சஸும் வந்து என்னன்னா அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது மூலமா அவங்க என்னனாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னன்னா அடையாள திருட்டுடைய மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்ப வந்து என்னன்னா, இப்ப 3 இன்னும் 3 கோட்பாடுகள் என்னன்னு பார்க்க போறோம். இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாதுகாப்பு அம்சங்களுக்குள்ள இருக்கிறது வந்து கோட்பாடுகள். ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து அடையாளம். ஸோ என்னென்னலாம் அடையாளம் இருக்கோ அது முதல்ல. அடுத்து அனுமதி. ஸோ அது வந்து ஆத்தரைசேஷன். அடையாளம்ன்றது என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா அனுமதி. அடுத்து 3வது வந்து அங்கீகாரம். அது வந்து ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்மளுடைய அடையாளம். இந்த ஐடென்டிட்டி. இந்த 3மே வந்து என்னன்னா பாதுகாப்பு அம்சத்தோட மிகப்பெரிய 3 கோட்பாடுகள். இப்ப 6 விதமா வந்து என்னன்னா நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து மேற்கொள்ளணும். அப்பதான் வந்து நம்மளுடைய தரவு வந்து என்னன்னா பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து ஃபயர்வால். ஸோ ஃபயர்வால் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து அ தரவு உள்ள வரும்போதே, அது வந்து என்னன்னா தேவையற்றவைகள வந்து என்னன்னா, அது வந்து வடிகட்டிடும். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஃபயர்வால். அதான் முதல்ல இருக்கு. 2வது வந்து என்ன அப்படின்னா, வைரஸ் தடுப்பு. ஸோ வைரஸ வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்டி வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆன்டி வைரஸ்ன்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு மென்பொருள். அந்த மென்பொருள் வந்து நம்மளுடைய அ கணினியில வந்து இருந்து கொண்டே, நம்ம வந்து என்ன மாதிரிலாம் வேலைகள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம். இப்ப வந்து வேற யாராவது வந்து என்னன்னா, நம்ம கணினிக்குள்ள உள்நுழைய வந்தாங்க அப்படின்னா, இந்த ஆன்டி வைரஸ் வந்து அத வந்து ஸ்டாப் பண்ணிடும். அது வந்து நிறுத்தி விட்டும். அதனால வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இத வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஆன்டி வைரஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். இது போல வந்து என்னன்னா, சில காம்ப்ளக்ஸான கடவுச்சொற்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ காம்ப்ளக்ஸான கடவுச்சொல் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேற யாருக்கும் அந்த கடவுச்சொல் வந்து தெரியக்கூடாது. ஸோ இது மாதிரி இருக்கிறது. அதே மாரியே வந்துன்னா சிக்கலா இருக்கணும். சிக்கலானா ரொம்ப எளிதான வந்து அ இதா இருந்துச்சுன்னா, கடவுள் சொல்லா இருந்துச்சுன்னா, மற்றவர்களுக்கு வந்து அது அது வந்து கண்டுபிடிக்க முடியிற மாரி இருக்கும். ஸோ இதே இது வந்து சிக்கலா இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காப்புரிமை. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா இருக்கக்கூடியது தான் என்னன்னா காப்புரிமை. அது இப்ப நான் வந்து ஏதோ ஒன்று நான் ஒரு இத வந்து நான் புதுசா வந்து துவக்கியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காப்புரிமை வந்து வாங்கிக் கொள்வேன். ஸோ அத வந்து வேற யாரோ வந்து என்னன்னா, நான் தான் வந்து முதல்ல வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அ உரிமை கொண்டாடக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, எப்படி ஊடுருவல வந்து என்னன்னா, நம்ம வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ, இப்போ ஊடுருவுறது அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சேகரித்து வைத்திருக்கிற டேட்டால வந்து வேற ஒருத்தவங்க மாரி வந்து என்னன்னா, அவங்க உள்ள வந்து அவங்க வந்து என்னன்னா இது பண்றது. ஸோ, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஊடுருவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ட்ரூஷன். ஸோ, இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பணியாளர்களுக்கு வந்து பயிற்சி குடுக்கணும். பயிற்சின்றது என்ன அப்படின்னா எக்ஸர்சைஸ். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து என்னன்னா தகவல வந்து பரிமாறலாம், எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து என்னன்னா சில எக்ஸர்சைஸ் வந்து குடுக்கணும். ஸோ இப்ப தகவல் பரிமாற்றம் வந்து பண்ணும்போது என்னென்னலாம் வந்து சுய மதிப்பீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல வந்து என்னன்னா என்ன மாதிரி கொள்கையில வந்து அது இருக்கு. இது வந்து முதல். அடுத்து 2வது வந்து என்னன்னா, அதுல இருக்கிற காரணிகள் வந்து என்ன? ஸோ என்ன கோட்பாடு அப்படின்றது என்னன்னா, புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ என்ன மாதிரி புரோட்டோகால் அது யூஸ் பண்ணுது, அது தெரியாது. அடுத்து வந்து 2வது வந்து என்னன்னா, என்ன காரணி வந்து பயன்படுத்துது. ஸோ காரணின்றது என்ன அப்படின்னா, ஆத்தரைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு இத வந்து என்ன பண்ணுவேன், இப்ப நான் வந்து என்னன்னா, ஒரு மென்பொருளுடைய அ என்னோட என்னோட மென்பொருள் ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப வேற ஒருத்தவங்க வந்து அத பயன்படுத்துறாங்க. அப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அங்கீகாரம் குடுக்கணும். சரி நீங்க பயன்படுத்துங்க அப்டி சொல்லி அங்கீகாரம் குடுக்கணும். இதுக்கு பேர் என்ன அப்டின்னா, அங்கீகார கொள்கை. இத ஏன் வந்து 2 காரணின்னு சொல்றாங்க அப்டின்னா, முதல்ல வந்து என்னன்னா, அவங்க வந்து எனக்கு வந்து அங்கீகாரம் வேணும் அப்டின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அவங்க அதுக்கு அங்கீகாரம் குடுக்கலாம் அப்டின்னா, நான் வந்து என்னன்னா, அத வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவேன். ஸோ அப்ரூவல்ன்றது கிராண்ட் அப்டின்னு சொல்லி பண்ணுவேன். ஸோ அவங்க அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி அவங்க பயன்படுத்திப்பாங்க. 3வது வந்து என்ன அப்டின்னா, என்கிரிப்ட் பண்ணி பயன்படுத்தணும். ஸோ என்கிரிப்டட் ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது என்னன்னா, தகவல் தொழில்நுட்பத்த வந்து நம்ம வேற மாதிரி வந்து மாத்தணும். எதுக்காக மாத்தணும் அப்டின்னா, அத வந்து
வாசித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கணும். ஸோ இது மாதிரி வந்து தகவலை வந்து ஒரு இதுல வந்து இன்னொரு இதுக்கு மாத்துனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம வந்து என்கிரிப்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் விசைகளை வந்து பாதுகாக்கணும். பப்ளிக் கீ, பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசைகள் வந்து பயன்படுத்துவோம். அதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை வந்து பாதுகாப்பா வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காப்புரிமை வந்து நம்ம வந்து பாதுகாப்பா வந்து எடுக்கணும். ஸோ இப்ப சுய மதிப்பீடு வந்து பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது 5 இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. முதல்ல என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதற்கப்புறம் அந்த வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுல என்னென்னலாம் பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம காற்றுக்கொள்ளணும், நம்மளை வந்து காத்துக்கணும். அடுத்து 3வது வந்து என்ன அப்படின்னா அதுல வந்து வேற ஏதாவது இது வந்து வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து செக் பண்ணணும். இது வந்து என்ன அப்படின்னா 3வது. அதற்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும். ஸோ மீண்டு எழுதணும். அதுதான் வந்து என்னன்னா 5 கோட்பாடுகள். இப்ப டிஜிட்டல் மயமாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு. ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து கொண்டு வருது. ஸோ அதை வந்து என்னன்னா நம்ம வந்து பயன்படுத்தாம இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வகை. 2வது வந்து என்ன அப்படின்னா நெகிழ்வான வேலை. ஸோ கஷ்டமான இதை வந்து எப்படி நம்ம வந்து பண்றோமோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா நெகிழ்வான வேலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி புதுமை வந்து நமக்கு வந்து வேணும். இனோவேஷன் சொல்லுவாங்க. இனோவேஷன் அப்படின்றது என்னன்னா புதிய புதிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னா புதிய வணிக மாதிரிகள் வந்து நமக்கு வேணும். ஸோ இது எதுக்காகனா டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்காக. அடுத்து கம்யூனிகேஷன் சொல்லப்படுகின்ற தொடர்பு வந்து வேணும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேப்சான்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கேப்சான்றது என்ன அப்படின்னா அது வந்து என்னன்னா ஒரு அப்ரிவேஷன் அது. ஸோ அது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஹியூமன்ஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா ஆலன் டியூரிங் சொல்லி ஒருத்தவர் கண்டுபிடிச்ச டியூரிங் டெஸ்ட்டுக்காக. ஸோ அப்ப இது வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் பப்ளிக் டியூரிங் டெஸ்ட் டு டெல் கம்ப்யூட்டர் அண்ட் ஹியூமன் அப்பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்னன்னா கேப்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கேப்சா வந்து நீங்க வந்து பயன்படுத்திருப்பீங்க. இதுல வந்து என்னன்னா ரோபோ இல்லைன்னு கொடுக்கணும். அதே மாதிரி அங்க இருக்கிற வார்த்தைகளை வந்து அடிக்கணும். ஸோ அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகினே போகும். இதற்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்சா குறியீடுன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரியே என்னன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு மொபைல்ல இருக்கிற ஆப்பை வந்து பயன்படுத்துறேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நம்ம வந்து அது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு எஸ்எம்எஸ்ல வந்து இருக்கிற நம்பரை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அந்த எஸ்எம்எஸ்ல வந்த நம்பரை வந்து அவங்க வந்து சரிபார்ப்பாங்க. ஸோ இந்த வந்து என்னன்னா அவங்களுக்கு அக்சஸ் இருக்கா இல்லையா, இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளை வந்து ஒர்க் பண்ண விடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு. இப்ப கேப்சால என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ கேப்சால என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் கேப்சான்னு ஒன்று இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இமேஜ் கேப்சான் இருக்கு, ஆடியோ கேப்சான் இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா கணித பயணிகள் கேப்சா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா முதல்ல வந்து டெக்ஸ்ட் கேப்சா. ஸோ அங்க இருக்கிற வார்த்தைகள் என்னவோ அந்த வார்த்தைகளை அப்படியே மறுபடியும் சொல்லும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் கேப்சா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அங்க ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு பேர் என்னன்னா இமேஜ் கேப்சா. 3வது வந்து என்னன்னா நீங்க சொல்லக்கூடிய சொற்கள் வார்த்தைகளை வைத்து அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, இது 3வது கேப்சா. அடுத்து 4வது வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்றது வந்து 4வது கேப்சா. இப்ப இணைய சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் மின்னஞ்சல் சேவை அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்னென்னலாம் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ முதல்ல பாக்குறது என்ன அப்படின்னா இணையம் பற்றி. ஸோ இணையம்னா என்ன, அது வந்து எதற்காக பயன்படுத்துறோம், இதை வந்து பார்க்க போறோம். அடுத்து இணைய சேவைகள் என்னென்ன இருக்கு, அது வந்து 2வதா பார்க்க போறோம். அப்புறம் மின்னஞ்சல் பத்தி நம்ம பார்க்க போறோம். இணைய உலாவிகள் வெப் ப்ரௌசர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், WWW அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை பார்க்க போறோம்.
அடுத்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு தேவையான தகவல் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அது வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து டொமைன் பெயர்கள், டொமைன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல்ல வந்து இணையம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இணையம்ன்றது என்ன அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி சொல்லுறது. அதாவது என்னன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லா கணினியையும் கனெக்ட் பண்றது, ஒன்றாக இணைக்கிறது தான் என்ன அப்படின்னா இணையம். ஸோ இப்போ இணையம் இருக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் வந்து நன்மைகள் இருக்கு அப்படின்னா தொடர்பு கொள்றதுக்கு வந்து எளிமையா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா நாள் முழுவதும் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து பகிர முடியுது. ஸோ வீட்டுக்கு போனா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கிருந்து நம்ம வந்து நம்ம வைஃபை மூலமா நம்ம வந்து தகவலை வந்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தகவலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆதாரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மின் வணிகம் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டுல இருந்து கொண்டே நம்ம என்ன பண்ணலாம், வணிகம் வந்து பண்ணலாம். இது போல வந்து பிற சேவைகளும் இருக்கு. ஸோ இப்போ இந்த இணையத்துல வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து நெறிமுறைகள் வந்து முக்கியம். ஸோ நெறிமுறைகள்ன்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து இணையதளத்துல வந்து நம்ம வந்து தகவல் வந்து பரிமாறுறது வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா பேக்கெட்ஸா வந்து அனுப்புவோம். டேட்டா பேக்கெட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்னதா இருக்கிற காரணிகள் தான் டேட்டா பேக்கெட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா இணைய நெறிமுறை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும், அதை நம்ம வந்து பயன்படுத்தணும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் போக்குவரத்து கட்டுப்பாடு நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா இணையதளத்துல வந்து நம்ம வந்து தகவல் பரிமாற்றம் நம்ம வந்து எஃபிஷியண்டா பண்றதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறது. இப்ப இணைய சேவையில வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்கறது என்னன்னா மின்னஞ்சல் சேவை. ஸோ மின்னஞ்சல் சேவைன்றது என்னன்னா இமெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இரண்டாவது வந்து என்னன்னா உலகளாவிய சேவை. ஸோ அதாவது என்னன்னா வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இணைய சேவைகள்ல வந்து சில சேவைகள் இருக்கும். அதுக்கப்புறம் கோப்புகளை பரிமாற்றம் செய்து கொள்ள எஃப்டிபி பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் அரட்டைகள் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்காக நம்ம வந்து இதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அஞ்சல் நம்ம வந்து வைக்கிறதுக்காக அதுக்கு மெசேஜஸ் வந்து கொடுப்போம். அதே மாதிரி என்னன்னா நம்ம வந்து செய்தி குழுக்கள் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பிளாக். ஸோ இதெல்லாம் என்னன்னா இணைய சேவைகள்ல இருக்கிற சில வகைகள். இதெல்லாம் நம்ம வந்து இதற்காக தான் நம்ம என்ன பண்றோம், இணைய சேவைகள் வந்து பயன்படுத்துறோம். இப்ப மின்னஞ்சல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மின்னஞ்சல் வந்து 3 இதை வந்து பயன்படுத்தி தான் வரும். 3 புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறதுலாம் வரும். அது என்ன அப்படின்னா எஸ்எம்டிபி, ஐமேப், பிஓபி. ஸோ இதுல எஸ்எம்டிபி அப்படின்றது என்னன்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஐமேப்ன்றது என்னன்னா இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் புரோட்டோகால். பிஓபின்றது என்ன போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இணைய உலாவிகள்ன்றது நம்ம வெப் ப்ரௌசர்னு சொல்லுவோம். நம்ம வெப் ப்ரௌசர் என்னென்னலாம் வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி வந்து சில வகைகள் இருக்கு. நம்ம வந்து பொதுவா வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து என்னன்னா குரோம் வந்து தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா ஃபயர்பாக்ஸ் வந்து பயன்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் சில வகைகள் இணைய உலாவிகள். ஸோ இணைய உலாவிகள் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து வேர்ல்டு வைடு வெப் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக, அதாவது பரிவர்த்தனை பண்றதுக்காக நம்ம வந்து இந்த www வந்து யூஸ் பண்ணுவோம், வேர்ல்டு வைடு வெப். ஸோ இப்போ இந்த வேர்ல்டு வைடு வெப்ல வந்து நம்ம பயன்படுத்துறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றது என்ன அப்படின்னா முகவரி அப்படின்றத பயன்படுத்துவோம். இந்த முகவரின்றதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து அது என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ணுது, என்ன நெறிமுறை யூஸ் பண்ணுதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன டொமைன் யூஸ் பண்ணுது, ஸோ அது வந்து சொல்லணும். அடுத்து ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த டொமைனுடைய டைப், என்ன மாதிரி டைப். மூன்றாவது வந்து அது வந்து என்ன டைரக்டரி, என்ன வெப்பேஜுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேம் என்ன, அதோடைய பெயர் என்ன. அடுத்து இறுதியா வந்துன்னா அது வந்து என்ன ஃபங்க்ஷன், என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு யூஆர்எல்ல இருக்கக்கூடிய சில இது வகைகள் என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ முதல்ல இருக்கிறது ஹெச்டிடிபின்றது இங்க வந்து புரோட்டோகால். அடுத்து நெக்ஸ்ட் wwwன்றது, அதுக்கப்புறம் இக்னோன்றது என்னன்னா அதோடைய டொமைன் ac.in அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. அடுத்து வந்து அது எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கு, அது எந்த வெப்பேஜ்ல இருக்கு, இது மாதிரி வந்து சொல்றோம். அடுத்து வந்து இறுதியா வந்து அது என்ன டேட்டா டைப்ன்றதையும் சொல்றோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு டொமைன் வந்து என்னென்ன வகைகள் படும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து என்னன்னா அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து என்னன்னா அந்த மாதிரி டொமைன் அதை வச்சு பிடிச்சிருப்பாங்க.
அப்படி இல்லைன்னா வந்து என்னன்னா ஜெனரிக்கா வந்து பிரிச்சிருப்பாங்க. அது என்ன மாதிரி சேவைகள் தருது அதை வச்சு வந்து அதை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு டொமைன் பெயர்கள் வந்து 2ஆ வகைப்படும். ஸோ இப்போ ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம், இறுதியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நான் இப்போ வந்து டிமானிட்டைசேஷன்னா என்ன, அதே மாதிரியே வந்து என்னன்னா நம்ம வந்து ஆன்லைன் வர்த்தகம்னா என்ன, ஸோ இதை பத்தி தான் வர்த்தகம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் பணம்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் வேலட்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த வேலட் வந்து எப்படி வளர்ந்து வந்தது, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எப்படி வந்து இந்த பரிவர்த்தனை வந்து பண்ற முறைகள் என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அதை வந்து மீட்டெடுக்கிறது, இன்னும் வந்து எப்படி வந்து மேம்படுத்துறது அது, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இது வந்து பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து வெற்றி பாதையை வந்து கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பண பரிவர்த்தனை எப்போ வந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1920 1920ல வந்து அமெரிக்கால வந்து முதல்ல வந்து பணம் இல்லாமலே வந்து என்னன்னா நம்ம பின்னாடி நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க கிரெடிட்னு சொல்லிட்டு சில இதை வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து முதல்ல வந்து சொல்லப்படுகின்ற பிளாஸ்டிக் பணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து இப்ப நம்ம வந்து பயன்படுத்துறது எல்லாமே வந்து என்னன்னா பிளாஸ்டிக் பணம் தான். அதாவது ரூபாய் நோட்டுகள் வந்து பயன்படுத்தாம நம்ம வந்து என்னன்னா இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு, அதே மாதிரி என்னன்னா ஆன்லைன் பேங்கிங், ஜிபே, போன்பே இது மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா அது எல்லாமே பிளாஸ்டிக் பணத்தை தான் குறிக்கும். இப்ப வேலட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பணப்பை மாதிரி நம்ம வந்து ஒரு பேங்க் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல வந்து என்னன்னா நம்மளுடைய பேங்க்ல பயன்படுத்த மாதிரியே நம்ம வந்து இங்கேயும் என்ன இருக்கும்னா ஒரு பாஸ்புக் மாதிரி மின்னணு அட்டை இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பண பரிவர்த்தனை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சேமிப்பு கணக்கு. அடுத்து இந்த மின் வேலட் வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பணத்தை யூஸ் பண்ணும்போது அப்ப என்னன்னா இந்த மாதிரி மின் வேலட்டை வந்து பயன்படுத்துறதுனால என்ன இது இருக்கு. ஸோ அது திரைப்படங்கள் வந்து இது பண்ணும்போது பார்க்கலாம், விமான டிக்கெட் இதெல்லாம் வந்து பண்ணும்போது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எப்படிலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பேங்கிங்ல பண்றது, அதே மாதிரி என்னன்னா நம்ம வந்து கற்றுக்கொள்றதுக்காக பயன்படுத்துறது, அதே மாதிரி யுபிஐ, கியூஆர் கோட் இது மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இந்த கட்டண முறைகளை வந்து பயன்படுத்துறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே யுபிஐ, டிஜிட்டல் வேலெட், ஸோ அதே மாதிரி என்னன்னா பேங்கிங் கார்ட்ஸ் இது மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கட்டண முறைகளை வந்து கொண்டு வந்திருக்கோம். இது மூலமா தான் நம்ம வந்து பண பரிவர்த்தனை வந்து பண்றோம். இந்த கட்டண முறை வந்து பண்றதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நெட்ன்னு சொல்லுவோம், ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஐமேப்ன்னு சொல்லுவோம், ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 3 வகைகள்ல வந்து நம்ம பேங்க்ல வந்து பண்ணலாம். ஸோ இது நீங்களே பண பரிவர்த்தனை வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மொபைல்ல வந்து பணப்பைகள் செலுத்துறதுக்கு வந்து என்னென்னலாம் வழிகள் இருக்கு அப்படின்னா, ஓப்பன் வேலட்ன்னு ஒண்ணு இருக்கு, செமி க்ளோஸ்டு வேலட்ன்னு இருக்கு, க்ளோஸ்டு வேலட்ன்னு இருக்கு. அடுத்து மொபைல் வேலட்ல வந்து எப்படிலாம் வந்து நுகர்வோர் வந்து இதை வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னோவேட்டர்ஸ், அதே மாதிரி ஏர்லி அடாப்டர்ஸ், அதாவது தன்னார்வலா அவங்களே கத்துக்கிறவங்க, அதே மாதிரியே வந்து முன்னாடியே இந்த மாதிரி பின்னாடி இருக்கிறத நம்ம கத்துக்கலாம்னு வர்றவங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கத்துக்கிறவங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து வகைகள் இருக்கு. இப்ப பண மதிப்புல இப்ப வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்து இது பண்ணுதுன்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் மணி இருக்கிறனால நம்ம வந்து ரூபாய் நோட்டுகளை மட்டும் நம்ம வந்து நம்பி இருக்கிற தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பொருளாதாரம், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய சமூகம் எல்லாம் முன்னேறுது. ஸோ அப்ப டிஜிட்டலைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து என்னதான் நம்மளுக்கு கொடுக்குது, நம்மளுக்கு வந்து நன்மைகளை தான் கொடுக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, டேட்டா ஹேண்ட்லிங்ன்ற தகவல் மேம்படுத்துற திட்டங்கள். நன்றி.